நீங்க நினைக்கலாம் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க பேசுவீங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், நாங்க எல்லாரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனாலதான் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இது எங்களால் சம்பாதிச்ச சொத்து இல்ல. என்னப்பா சொல்றீங்க? இட் இஸ் ட்ரூ. இது எங்களால் சம்பாதித்த சொத்தோ பணமோ இல்ல. இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஏன்னா முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுதுதான் கர்த்தர் இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் வேதத்தை புரட்டி எனக்கு ஆபிரகாம் கொடுத்த மாதிரி ஆடு வேணும், மாடு வேணும், எனக்கு செல்வ சீமானா இருக்கணும், கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்டு கொண்டிருந்தீங்கன்னா you're missing something very very important என்ற அர்த்தம். நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கையில எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு வெள்ளம் வந்ததுன்னா மொத்தம் அடிச்சிட்டு போயிடும். என்ன பண்ணுவீங்க? ஆனா என்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் மாறுவதற்கு இடம் கொடுக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு நித்திய சுதந்திரம் ஒன்று ஆயத்தமா இருக்கிறது. இன்னைக்கு வெளியில போனீங்கன்னா வீட்டுக்கு போய் சேருவீங்கன்ற நிச்சயம் உங்களுக்கு கிடையாது. ஆனா ஆபிரகாமின் சந்ததியாய் மாறும் பொழுது இன்னைக்கு கண்ணை மூடணும்னா கர்த்தருடைய சமூகத்துல நிப்போங்கிற தைரியம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா.